ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம தளபதி விஜய் அவருடைய ஜனநாயகன் படத்தோடைய ஆடியோ லான்ச்சான தளபதி திருவிழா அப்படின்ற திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 27 நடக்க போகுது. ஸோ இப்போ அதுக்கான விதிமுறைகளை கொடுத்துருக்காங்க மூவி டீம். ஸோ அதை பற்றி இந்த ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த விஷயங்களை எதுவுமே கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி வேணா கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே தடை செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்றனால எதுவுமே கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் கிடையாது, டிவிக்கோட ஃபிளாக் அந்த துண்டு அதெல்லாம் எதுவுமே வரக்கூடாது, அந்த பேட்ஜ் எதுவுமே வரக்கூடாது, எதுவுமே எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இது தளபதி விஜய் மூவி சம்பந்தப்பட்ட விஷயம். அதனால மூவி சம்பந்தப்பட்ட டி-ஷர்ட் போட்டலாம். பட் ஆனா கட்சி ரீதியா எதனா கட்சி பொதுக்கூட்டம் கிடையாது. அதனால பாத்தீங்கன்னா கட்சி கொடி, கட்சி துண்டு, அந்த பிராண்ட், அந்த ஒரு பேட்ஜ் இதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னது மட்டும் கிடையாது, மலேசியா கவர்மெண்ட் எதனா அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. வேற லெவல் சம்பவம் தான் இதெல்லாம். ஃபேன்ஸ் கண்டிப்பா எடுத்துட்டு போக மாட்டாங்க. எதனா மூவி செலிப்ரேஷன் அப்படினால தளபதியோட அந்த ஒரு குட்டி ஸ்டோரிக்காக நான் போவாங்க. எப்ப இந்த ஒரு ஆடியோ லான்ச் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மணிக்கு, அதாவது மத்தியானம் 1 மணிக்கு கேட் ஓபன் பண்ணி எல்லாரும் உள்ள அமைச்சிருவாங்க. எப்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லப்படுது. 3 மணிக்கு தான் தளபதி விஜய் அவர்களும் வருவார்னு நினைக்கிறேன். எப்போதுமே தளபதியோட படங்கள் ஆடியோ லான்ச் பாத்தீங்கன்னா 6 PM தான் ஆரம்பிக்கும். பட் இந்த படம் பாத்தீங்கன்னா 3 மணிக்கு ஆரம்பிக்குது. 3 மணிக்குன்னு சொல்றாங்க. பட் தளபதி விஜய் அவர்கள் ஹாய் காமிச்சு ஸ்டார்ட் பண்றதுக்கு 4 மணி கூட ஆகலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிசம்பர் 27 ஒரு தாறுமாறு சம்பவம் இருக்குது. 3 மணில இருந்து ஒரு 7 மணி வரைக்கும் நடக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு லென்த்தா போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஆடியோ லான்ச்சுக்கான ஹைப் இன்னும் ஏத்தாம இருக்காங்க. அதுதான் காண்டாகுது. கேவின் ப்ரொடக்ஷன் தினமும் ஒரு வீடியோ விட்டு ஆடியோ லான்ச் டிசம்பர் 27 நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி சம்பவம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பட் அள வைக்கிற மாதிரி வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் போடாம மாசா எடிட் பண்ணி ஆடியோ லான்ச்சுக்கான ஹைப் ஏத்துனாங்கன்னா வெறித்தனமான ஹைப் ஏறும். ஃபேன்ஸ் எல்லாம் வெறித்தனமான வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வேற மாதிரி இருக்கும். ஆடியோ லான்ச் லைவ் டெலிகாஸ்ட் கிடையாதுன்னு இப்போ வரைக்கும் நியூஸ் வந்துட்டு இருக்கு. மேபி சடனான மாதிரி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலாம். பண்ணாம கட் பண்ணி போட்டாலும் போடலாம். என்ன கேட்டா லைவ் டெலிகாஸ்டே பண்ணலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூவி டீம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா இப்போ வரைக்கும் லைவ் கிடையாது அப்படின்னு மாதிரி தான் சொல்லப்படுது. மூவி டீம் ஏதாவது பிளான் பண்றாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் டிசம்பர் 27 நடக்க போகுது. இந்த ஆடியோ லான்ச்ல கட்சி துண்டு, கட்சி கொடி, அந்த பேட்ஜ் அண்ட் இது மட்டும் இல்லாம கேமரா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் கிடையாது, ஆடியோ லான்ச் ஸ்டார்ட் ஆகிற டைமிங் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க எந்த அளவுக்கு இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.